இப்போதைய சினிமா வந்து ரொம்பவே மாறி போச்சு. ஸோ ரசிகர்களோட ரசனையும் மாறிக்கிட்டே வருது. காதல் படங்களை, மென்மையான படங்களை பார்த்து ரசித்த ரசிகர்கள் இன்றைக்கி வந்து த்ரில்லர், ஹாரர், ஆக்ஷன் போன்ற படங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறாங்க. அது இந்த ஓடிடி மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் வந்ததுக்கப்புறம் பல மொழிகளில் இருக்க படங்களை பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசனை கூடிக்கிட்டே போகுது. அந்த வகையில் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆக்ஷன் சப்ஜெக்ட்னா உடனே எஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம நடிகைகளும் பார்த்திங்கன்னா மரத்தை சுற்றி பாட்டு பாடி ரொமான்ஸ் பண்ண அத்தனை நடிகைகளும் இன்றைக்கி வந்து வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஆக்ஷனில் இறங்கியிருக்காங்க. ஸோ ஆக்ஷனில் அதிரடி காட்ட தொடங்கியிருக்காங்க கதாநாயகிகள் எல்லாரும். அது பாலிவுட்டில் தொடங்கி டோலிவுட்டில் தொடங்கி நம்ம கோலிவுட் வரைக்கும் அத்தனை ஹீரோயின்ஸும் ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூ உள்ள சப்ஜெக்டை நோக்கி போயிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கான மார்க்கெட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதோடு இல்லாமல் அவங்களும் ரொம்ப ஃபிட்டாக தங்களுடைய திறமையை நிரூபிக்க முடியுது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு படங்கள் ரொம்ப அழகாக அமைஞ்சுது. ஸோ நமக்கு பல மொழிகள்லேயும் பல படங்களில் ரொமான்ஸ் அண்ட் லவ் சப்ஜெக்டில் அப்படியே நம்மளை மனதை மதைக்கிற நடிகை அப்படின்னா சமந்தா. ஸோ சமந்தாவை பார்த்தாலே அவ்வளோ மென்மையாக இருக்கும். அவங்க வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா சும்மா கையில் துப்பாக்கியோட மூஞ்சியில் ரத்தம் தெறிக்க தெறிக்க ஆக்ஷன் களத்தில் பின்னி படம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து மா இன்டி பங்காரம் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த படம் பார்த்திங்கன்னா அவ்வளவு ஒரு வயலன்ஸான ஒரு படமாக இருக்கும். ஸோ கையில் ஒரு துப்பாக்கியோட சும்மா டெரரான ஒரு ஆக்டிங் பண்ணி அசத்தியிருப்பாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரியங்கா சோப்ரா, அவங்க பாலிவுட் நடிகையாக இருந்து இன்றைக்கி வந்து ஒரு வெளிநாட்டு காரரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃபாரினில் செட்டில் ஆனாலும் இன்னமும் பாலிவுட் படங்கள்லேயும் ஹாலிவுட் படங்கள்லேயும் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு நம்ம எஸ்எஸ் ராஜமௌலி டைரக்ட் பண்ணக்கூடிய மகேஷ் பாபு ஹீரோவாக நடிக்கக்கூடிய வாரணாசி படத்தில் ஹீரோயினாக நடிச்சிட்டு இருக்காங்க. அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு டெரரான ஹீரோயின். கையில் புடவை, ஒரு மஞ்சள் கலர் புடவையில் கையில் கன்னோட வந்து சும்மா பறந்து பறந்து தெறிக்க விடுற மாதிரியான ஆக்ஷன் காட்சியில் நடிச்சிருக்காங்களாம். ஸோ படம் வந்ததுக்கப்புறம் பிரியங்கா சோப்ராவோட பேர் வந்து ஆக்ஷன் ஹீரோயிங்கிற மிகப்பெரிய ஒரு அடையாளமாக தெரிவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆலியா பட் வந்து அவ்வளவு அழகான லவ் படங்களில் நம்ம ஆலியா பட்டை பார்த்துருக்கோம். அவங்க வந்து ஆல்ஃபா அப்படிங்கிற ஒரு படத்தில் முழுக்க ஆக்ஷனில் இறங்கி சும்மா பந்தாடி இருப்பாங்க. ஒரு டூப்பே இல்லாமல் நிறைய ஃபைட் சீக்வன்ஸில் கெத்து காட்டி நடிச்சிருக்காங்க. ஸோ ஆலியாவுக்கு வந்து அந்த படம் ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஹீரோயின் அப்படிங்கிற அடைமொழியை தேடி கொடுத்த படமாக அமைஞ்சுது. ஸோ இதெல்லாம் பாலிவுட் ஆளாக இருக்காங்களே அப்படின்னா நம்ம ஆட்கள் அது சலைச்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கிற நடிகைகளும் வேறு மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸில் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடி அசால்ட்டாக அடித்த படம் அப்படின்னா லோகா சாப்டர் 1, கல்யாணி பிரியதர்ஷன் நடிச்சிருப்பாங்க. ஒரு சூப்பர் ஹீரோயின் சப்ஜெக்டாக இந்த படம் வந்தது. இந்த படத்தை துல்கர் சல்மான் தயாரிச்சிருந்தார். ஸோ இது வந்து ஒரு மலையாள படமாக இல்லாமல் ஒரு பேன் இண்டியா படமாக எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்தது. ஸோ வந்த உடனே அவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸ் படத்துக்கு. அதுவும் அவன் கல்யாணியோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்த்துட்டு மிரண்டு போயிட்டாங்க ரசிகர்கள். ரொம்ப அழகான ரெஸ்பான்ஸு. ஸோ இந்த படம் வந்து அவ்வளவா எல்லோரும் ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க ரசிகர்கள். அதனால் அந்த படம் ரொம்ப ஈஸியாக ஒரு ஷார்ட் டைமில் 100 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணி கொடுத்தது. ஸோ இதுவும் கல்யாணிக்கு மிகப்பெரிய உச்சத்தை கொண்டு போய் சேர்த்துது. அதுக்கப்புறம் தொடர்ந்து பல படங்களில் வந்து அவங்களோட மார்க்கெட்டும் அவங்களோட சம்பளமும் ஏறி இன்றைக்கி ஒரு ஆக்ஷன் படம்னா கல்யாணியை கூப்பிடு அப்படிங்கிற லெவலில் ஒரு அடைமொழியை தேடி கொடுத்த படமாக அது அமைஞ்சுது. அதே போல் பார்த்திங்கன்னா மிருனாள் தாக்கூர், அவங்க வந்து நம்ம சீதாராமன் படத்தில் பார்த்துருப்போம். எவ்வளோ ஒரு அழகான நடிகை. நிறைய படங்கள் இப்போ நடிச்சிட்ருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு படம் நடிச்சிருக்காங்க, டக்கோவிட் அப்படிங்கிற ஒரு படம். அந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பேக்கேஜ் உள்ள படம். அந்த படத்தில் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோயினாக களமிறங்கி சும்மா அழகாக கெத்து காமிச்சு நடிச்சிருந்தாங்க. ஸோ மிருனாளுக்கும் ஒரு ஆக்ஷனை ப்ரூவ் பண்ணுற ஒரு படமாக இருந்தது. அதே போல் பார்த்திங்கன்னா சாய் தன்சிகா. ஸோ யோகிட்டான ஒரு படம். சாய் தன்சிகா வந்து பேசிக்காகவே பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு சிலம்பம் சுற்றக்கூடிய நடிகை. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அவ்வளோ பார்ப்பாங்க. ஜிம்மில் அவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. கபாலியில் வந்து ரஜினியோட சேர்ந்து ஃபைட் சீக்வன்ஸ்லாம் விளையாடிருப்பாங்க கன்னோட. ஸோ அதில் கன்னோட கையில் விளையாடினவங்க இந்த படத்தில் பார்த்திங்கன்னா யோகிடாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனுங்க. ஸோ ஒரு ஃபைட் மாஸ்டர் ஒரு ஃப்ராக்சர்லாம் இன்ஜூர்ட் ஆகி ஸ்பைனல் அடிபட்டு எல்லாத்தையும்
பொருட்படுத்தாமல் அந்த படத்தில் அவ்வளவு ஆக்ஷனோட நடித்து கொடுத்தாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ஒரு வரவேற்பு சாய் தன்சிகாவுக்கு. படம் பெருசாக போடாட்டினாலும் சாய் தன்சிகாவோட நடிப்பு பேசப்பட்டது. ஸோ விரைவில் வந்து நடிகர் விஷாலை திருமணம் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ விஷால் வந்து அவருக்கே வந்து விஷாலுக்கு வந்து ஆக்ஷனில் தான் பெயர் கொடுத்த படம். பல படங்களில் வந்து அவரோட ஆக்ஷனுக்காகவே படம் ஒன்றுச்சு. சண்டை கோழியில் ஆரம்பித்து பல படங்கள் ஃபைட்னால தான் விஷாலுக்கு வந்து படமே ஹிட் ஆகிருக்கும். ஸோ அது அவங்களுடைய மனைவி ஆக போகிறவங்களும் இன்றைக்கி வந்து ஆக்ஷனில் கலக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து எதிர்காலத்தில் ஒரு ஆக்ஷன் படத்தில் நடித்தாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. நிச்சயமாக யோகிடா படம் மூலிமா சாய் தன்சிகாவும் ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோயினாக இன்றைக்கி வராங்க. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஜோதிகா ஆக்ஷன் ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. அதே போல் நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா பல படங்களில் பில்லால் ஆரம்பித்து நிறைய படங்களில் ஆக்ஷனில் சும்மா மாஸ் காட்டி நடிச்சிருப்பாங்க. இப்போ ஒரு படத்தில் ஆக்ஷன் ஹீரோயினாக நடிச்சிட்ருக்காங்க. அதை தாண்டி வந்து இப்போ தீபிகா படுகோனே இன்றைக்கி வந்து ஒரு பேன் இண்டியா நடிகையாக இருக்கக்கூடிய தீபிகா வந்து அல்லு அர்ஜுன் அண்ட் அட்லி டைரக்ட் பண்ணுறக்கூடிய படத்தில் மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸில் நடிச்சிருக்காங்களாம். அது கிட்டத்தட்ட வந்து பறந்து வானத்தில் வந்து எந்த ஒரு டூப்பும் இல்லாமல் அவங்களே வந்து ஒரு ஹேங் பண்ணிக்கிட்டு ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. ஸோ சேஃப்டி மெஷர்ஸ் இருந்தாலும் ஒரு பெரிய ரிஸ்கான ஷாட்டெல்லாம் களமிறங்கி நடித்து கொடுத்துருக்காங்க தீபிகா. அந்த படத்துக்கு அப்புறம் தீபிகாவினுடைய மார்க்கெட் எங்கேயோ போயிடும். அது இந்த படத்துக்காக இந்த கேரக்டருக்காக அவங்க ஏற்கனவே கல்கி படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருந்தாங்க பிரபாஸோட. கல்கி 2 படம் இப்போ ஷூட்டிங் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. கல்கி 2 படத்தை வந்து வேண்டாம், எனக்கு AAA படம் வேணும் அப்படின்னு சொல்லி அட்லி படத்துக்காக இந்த படத்தை இழந்துட்டு அங்கே போய் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களோட மார்க்கெட்டும் உச்சத்துக்கு போகும். அது மாதிரி இன்னும் நிறைய நடிகைகள், த்ரிஷா கூட ஆக்ஷனில் கலக்கியிருக்காங்க. இப்படி நம்ம பாலிவுட் நடிகளில் தொடங்கி இங்கே கோலிவுட் நடிகள் வரைக்கும் ஆக்ஷன் ஹீரோயின்ஸாக பல பேர் ஷைன் ஆகி ஆக்ஷனுங்கிற ஒரு பெரிய ஆயுதத்தை கையில் எடுத்திருக்காங்க. ஸோ ஹீரோவோட லவ்வும் பண்ண அத்தனை பேர் இன்றைக்கி வந்து ஹீரோவோடு சேர்ந்து ஃபைட்டும் பண்ணிகிட்ருக்காங்க. நிச்சயமாக இதுதான் இன்றைக்கி ரசிகர்கள் விரும்புகிற ஒரு ஜானராக இருக்குது. அதனால தான் ஆக்ஷன் அண்ட் த்ரில்லர் ஜானரை எல்லாருமே செலக்ட் பண்ணி கதை சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பேட்டர்ன் ஆஃப் சீக்வன்ஸ் தான். வந்தால் எல்லாமே இதே பேட்டர்னில் வருங்கிற மாதிரி இப்போதைக்கு லவ் படங்களை தவிர்த்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஆக்ஷன் படங்கள், ஹாரர் படங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஓடிடி அதை தான் உடனே வாங்குறாங்க. அப்படிங்கிறதுனால தொடர்ந்து இது போன்ற படங்கள் வரதுனால தான் நடிகைகளும் இந்த படத்தை செலக்ட் பண்ணி நடிச்சிட்ருக்காங்க. ஸோ இன்னும் என்ன மாதிரியான படங்கள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பொறுத்திருந்து. நன்றி.